வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில வந்து ஜெய் கூட ஒரு ரவுண்டு, அப்புறம் அப்பா கூட ஒரு ரவுண்டு. இப்போ நாங்க வந்து பைக்க வந்து குடுக்கறதுக்காக போயிட்டுருக்கோம். அப்பாவோட ஃப்ரெண்டு கூட. பூஜாவும், ஜெய்குட்டியும் பார்த்தீங்கன்னா, பின்னாடி கார்ல வந்துட்டுருக்குறாங்க. நாங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு போயிட்டே இருந்தோம். மனசுக்கு புடிச்சவங்க கூட பைக்ல போறது எவ்வளோ ஒரு சுகமா இருக்கும் தெரியுமா? அதுவும் அந்த கேஜிஎஃப் காத்து பாருங்க, எப்படி அடிக்கிது. அவ்வளோ சுகமா இருந்துச்சுங்க. பின்னாடி வந்து பூஜாவும், ஜெய்யும் வராங்க. அந்த மாலை பார்த்தீங்கன்னா, நம்ப சாமிக்கு வாங்கி போட்டிருந்தோம் இல்லையா? முனீஸ்வரன் சாமிக்கு. அந்த மாலை தான் ஊர்வலம் சுத்தி முடிச்சதும், அதுக்கப்புறம் அப்பா கொண்டு வந்து கார்ல கட்டிட்டாரு. இப்ப வந்து நாங்க அப்படியே ஜாலியா கேஜிஎஃப் சாலையில நடந்து டிஃபன் சாப்பிட போயிட்டுருக்கோம். காலையிலேயே அங்க வந்து சித்ரான்னம், அதுக்கப்புறம் வந்து இட்லி, கெட்டி சட்னி சூப்பரா இருந்துச்சுங்க அந்த இட்லி, கெட்டி சட்னியும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அப்பாவும் அப்படியே மார்க்கெட் வந்துட்டோம். அப்பா வந்து இந்த மார்க்கெட்ல தான் அவரோட சின்ன வயசுல கடை வச்சிருந்திருக்காங்க. என்னெல்லாம் அப்ப வித்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, குதிரவாளி, சோளம், அதுக்கப்புறம் கோதுமை இதெல்லாம் அப்ப சேல் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதோட வாடையோ என்னவோ தெரியல. இப்ப நம்ம மில்லட்ஸ வச்சு சூப்பரான சத்து மாவுலாம் நம்ம தயார் பண்ணி குடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் செல்லா குட்டீஸ் எல்லாரும் வந்து அங்க பார்த்தாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு வீடியோஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இது அப்பாவோட நண்பர். இவர் தான் அந்த வாழைக்காய் சொன்னேன் இல்லையா? அத குடுத்தது. இவங்க எல்லாமே கேஜிஎஃப் சொந்தங்கள், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாரையும் பார்த்து பேசினதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹேப்பி. அதுக்கப்புறம் போற வழியில கரும்பு ஜூஸ குடிச்சிட்டு வீட்ட பார்த்து கிளம்பிட்டோம். வாழ்க வளத்துடன்!